வணக்கம், நான் உங்கள் வெங்கட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏஐயோட ஃபுல் ஃபார்ம் என்ன, சாட் ஜிபிடினா என்ன, சாட் ஜிபிடி எப்போ பப்ளிக்கு ரிலீஸ் ஆச்சு, சாட் ஜிபிடியோட ஃபவுண்டர் யார், சாட் ஜிபிடி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, சாட் ஜிபிடிட்ட ஒரு 2 கேள்வி கேட்டு அது எப்படி நமக்கு பதில் தருதுன்றதை பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்ப்போம். 2 வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன். அதை பார்த்துட்டு எங்கள் அம்மா என்கிட்ட ஒன்று கேட்டாங்க, என்னடா ஏஐன்ற ஏஐனா என்ன? அப்போ தான் நான் யோசித்தேன், ஏஐயோட ஃபுல் ஃபார்ம் கூட நான் இன்னும் சொல்லலையே அப்படின்ட்டு. ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல்னால் என்ன? ஆர்டிஃபிஷியல்னால் மேன்மேட் திங்ஸ். இன்டெலிஜென்ஸ்னால் திங்கிங், யோசிக்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றது ஹியூமனால் ஆக்கப்பட்ட ஒரு கருவிக்கு திங்கிங் பவர் கொடுக்கறது. ஏஐனா ரோபோட் மட்டும் கிடையாது. அதால் என்னெல்லாம் பண்ண முடியும்னா, வாய்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், இமேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், குவெஸ்டனுக்கு ஆன்சர் கொடுக்கும், ஸ்டோரி எழுதும், லீவ் லெட்டர் எழுதும், அப்புறம் கோட் எழுதும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடிலாம் உங்களுக்கு எதாவது தெரியல அப்படின்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி அதுக்கான ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுவீங்க. பட் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் எப்படி வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சாட் ஜிபிடிட்ட நீங்கள் மெசேஜ் பண்ணி இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதிலை கொடுத்துரும். ஒரு ஃபோட்டோ காட்டி இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் பேட்டர்ன் டிடெக்ட் பண்ணும். பேட்டர்ன் டிடெக்ட் பண்ணி அது என்னன்றதை சொல்லும். அப்புறம் வாய்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதை டெக்ஸ்ட்டாக மாற்றும், டெக்ஸ்ட்டை வாய்ஸாக மாற்றும். ரெஸ்யூம், லெட்டர், ஸ்டோரி எல்லாமே எழுதும். ஒரு படத்துக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 90% ஆஃப் த ஸ்டோரி எழுதிட்டீங்க, கிளைமேக்ஸ் எப்படி முடிக்கணும்னு தெரிலன்னு கேட்டிங்கன்னா கூட அதையும் எழுதிடணும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஒரு ரிசல்ட்டாக பார்க்குறத விட நீங்கள் ஏஐ கிட்ட ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுனீங்கன்னா அதுவே உங்களுக்கு பதில் கொடுத்துரும். சரி, ஏஐன்றீங்களே, ஏஐ நான் எப்படி யூஸ் பண்ணுறது, எங்கே போய் நான் டைப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணணுன்னா வாட்ஸ்அப், இல்லை ஒரு மெசேஜ், ஒரு இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம், இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஏஐக்கு நீங்கள் எங்கே போய் கேள்வி கேட்கணும் அப்படின்னா சாட் ஜிபிடி. சரி, சாட் ஜிபிடினா என்ன? இது ஒரு ஏஐ சாஃப்ட்வேர். நீங்கள் டைப் பண்ணி கேள்வி கேட்குறதுக்கு அது ஹியூமன் மாதிரி உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். சாட் ஜிபிடி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு டீச்சர் மாதிரி, ரைட்டர் மாதிரி கூட சொல்லலாம். சாட் ஜிபிடியை க்ரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐன்ற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோட கோல் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேஃபாக யூஸ் ஆகணும், மனுஷங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும். இதுதான் இந்த கம்பெனியோட கோல். ஃபவுண்டர் சைடில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு நேம் பார்த்தீங்கன்னா சாம் ஆல்ட்மேன். அவர் தான் இந்த சைடில் ஃபவுண்டர் சொல்கிறாங்க. சாட் ஜிபிடிங்கிறது ஓப்பன் ஏஐ கம்பெனி கிரியேட் பண்ண ஒரு ஏஐ டூல். சாட் ஜிபிடி எப்போ வந்தது? 2022 ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக்கு சாட் ஜிபிடி ரிலீஸ் ஆகுது. அப்போது எல்லாருக்கும் ஒரே ஷாக். ஒரு கோட்லேயே ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு அப்படின்னா புக்கில் பார்ப்போம், இல்லை அப்படின்னா கூகுள் சர்ச் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோமே, இப்போ ஏதாவது ஒரு சின்ன டவுட்டு, ஒரு சின்டாக்ஸ் எரர் இருக்குது, ஒரு லெட்டர் எழுதணும், என்னோடய கிராமரை கரெக்ட் பண்ணணும் ஒரு இங்கிலீஷில் அப்படின்னா இது எல்லாத்தையுமே அது ஈஸியாக பண்ணி கொடுத்துருச்சு. என்னடா ஒரு டூலால் இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்னு இந்த உலகமே வியந்து பார்த்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேப்பிட் க்ரோத், இமேஜ் ஏஐ, வீடியோ ஏஐ, வாய்ஸ் ஏஐ, மியூசிக் ஏஐ அப்படின்னு வரிசையாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அப்படியே ரொம்ப ரேப்பிடாக க்ரோத் ஆயிடுச்சு சாட் ஜிபிடி வந்ததுக்கப்புறம். சாட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ டூல் மட்டும் கிடையாது, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்த ஒரு டூல். இப்போ சாட் ஜிபிடி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஆப் ஸ்டோர் போங்க, ஆண்ட்ராய்ட் ஃபோன்னா ப்ளே ஸ்டோர் போங்க. அதில் போயிட்டு சர்ச்சில் சாட் ஜிபிடின்னு டைப் பண்ணுங்கள், கெட் கொடுத்து டவுன்லோட் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் உங்கள் கூகுளோ இல்லை வேறு ஏதாவது சைனிங் மெத்தடை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சாட் பாக்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் டைப் பண்ணலாம். இது ஃபோனில் யூஸ் பண்ணுற மெத்தடு. கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்களா? கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். கம்ப்யூட்டரில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா chat.openai.com அப்படிங்கிற லிங்க்குக்கு போங்க. நீங்கள் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா அதுலேயும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, சாட் ஜிபிடி என்னெல்லாம் கேட்கலாம்? எல்லாமே கேட்கலாம். வாட் இஸ் அன் ஏஐன்னு கேளுங்க, இல்லை எனக்கு ஒரு லீவ் லெட்டர் எழுதி கொடுன்னு கேளுங்க, இல்லை உங்களுக்கு ஒரு டயட் பிளான் எழுதி கொடுக்க சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரில, டீச் மீ ஃப்ரம் ஜீரோ அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்க்ராட்ச்லேருந்து ஜாவானா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு என்ன டூல் டவுன்லோட் பண்ணணும், எல்லாமே சொல்லித்தரோம் உங்களுக்கு. என்ன எல்லாம் தெரிஞ்ச கடவுளா? இல்லை, ஆல்ரெடி நான் உங்களுக்கு பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி ஏஐ வந்து நம்ம கொடுக்குற டேட்டா வச்சு தான் ட்ரெயின் ஆகுது. ஸோ
நீங்கள் கரெக்டான டேட்டா கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு கரெக்டான டேட்டாஸ் வரும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் தப்பான டேட்டா கொடுத்து ராங்காக கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ராங்காக தான் ஆன்சர் பண்ணும், ராங் டேட்டா தான் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஏஐயோட ஃபுல் ஃபார்ம் என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ChatGPT ஒரு ஓப்பன் ஏஐ டூல், ChatGPTயோட ஃபவுண்டர் நேம் என்ன, ChatGPT எப்போ பப்ளிக்கு ரிலீஸ் ஆச்சு, ChatGPT நீங்கள் என்னெல்லாம் கேட்க முடியும், ChatGPT எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளோட ஏஐ பற்றின ஒரு சின்ன லேர்னிங். உங்களுக்காக இன்றைக்கி ChatGPTயில் சும்மா ஒரு 2 கேள்வி கேட்போம். பார்த்தீங்கன்னா, ரைட் அ லீவ் லெட்டர் டு மை மேனேஜர் ஆஸ்கிங் 2 days லீவ். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருச்சுன்றத. சரி, நம்ம இன்னொரு கேள்வி கேட்போம். வாட் இஸ் an AI? எக்ஸ்பிளைன் இன் ஷார்ட். எக்ஸ்பிளைன் இன் தமிழ். பார்த்தீங்களா, இதுதான் ஏஐ. இப்போது நான் ட்ரை பண்ண மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ChatGPT கேட்டு அது உங்களுக்கு என்ன மாதிரி பதில் தருதுங்கிறத கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாரெல்லாம் ஏஐ கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இன்னும் டீட்டெயில்டாக ஏஐ பற்றி எல்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். தேங்க்யூ. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட் ஃப்ரம் கணினி கதைகள்.